ஹாய் ஆல், வெல்கம் டு டனேஷ் ஃபேஷன் டிசைனிங். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லிப்போட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ நம்ம பேட்டர்ன் மேக் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு இது எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும், பேட்டர்ன் ஷீட் போட்டு எப்படி நம்ம கட் பண்ணணும், மார்க் பண்ணி கட் பண்ணணுங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களோட ஓன் மெஷர்மெண்ட்டை எடுத்து இல்லை மற்றவங்களுக்கும் நீங்கள் எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து கால்குலேட் பண்ணி பேட்டர்ன் ஷீட்டில் போட்டு நம்ம பேட்டர்ன் மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லாஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்துட்டு இது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதை பாருங்கள். இப்போது இந்த பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பேட்டர்ன் ஷீட்டை வந்து எப்படி இந்த கிளாத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறேன். இப்போ இந்த கிளாத் வந்து எப்படி மடிக்கணும் அப்படின்னா, இப்போ இது ரன்னிங் மெட்டீரியல் வச்சுக்கோங்க. இது ஃபுல் இப்படி லாங்காக இருக்குது அப்படின்னா இதை ஒன் ஃபோல்டு அண்ட் அகைன் இன்னொரு ஃபோல்டு 2 வாட்டி மடிக்கணும். இப்போ இப்படி நீளமாக இருக்குது அப்படின்னா ஒரு வாட்டி மடிச்சுட்டு மறுபடியும் 2வது வாட்டி இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த மடிப்பு மேலே இந்த இப்போ ஃபோல்டுன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் இந்த பேட்டர்னில் வந்து பேட்டர்ன் ஷீட்டில் ஃபோல்டுன்னு போட்டிருக்கேன். இந்த ஃபோல்டு இருக்க சைடில் இங்கே 2 மடிப்பாக இருக்கும். ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பனாக இருக்கும். ஒன்று வந்து ஓப்பனாக இருக்கும், ஒன்று வந்து ஒரு இது வந்து மடிப்பாக இருக்கும். இப்போ அதையும் வந்து நம்ம கட் பண்ணி தான் விடுவோம். 2 பக்கமுமே மடிப்பாக இருக்கிற பக்கத்தில் நம்ம இந்த ஃபோல்டுன்னு எழுதியிருக்கிறத நம்ம இங்கே வைக்கணும். இப்போது இதில் நான் இங்கே 2 மடிப்பு மடித்து வச்சுருக்கேன். 1 2 ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி நான் மடித்து வச்சுருக்கேன். இது வந்து ரன்னிங் மெட்டீரியல் கிடையாது. இது ஆக்சுவலாக ஒரு சுடிதார் மெட்டீரியல். சுடிதார் டாப்பில் நான் இதை கீழ்ப்பக்கத்தில் இருக்கிறத கட் பண்ணி வச்சு அதில் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போது இது 2 மடிப்பு இருக்குது, ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லியிருக்கு. இது ரன்னிங் மெட்டீரியல் கிடையாது. ரன்னிங் மெட்டீரியலாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மடிச்சுக்கணும். 1 2 அப்படின்னு சொல்லி மடித்து அதுக்கு மேலே இந்த பேட்டர்ன் ஷீட்டை வைக்கணும். பேட்டர்ன் ஷீட் வந்து 2 பக்கமுமே ஃபோல்டடாக இருக்கிறதுல வைக்கணும். ஒன்று ஓப்பன் அந்த மாதிரி இருக்கிறதுல வைக்கக்கூடாது. இந்த சைடில் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நகராமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணிக்கலாம். வச்சுட்டு 2த்தையும் சேர்த்தாப்பில் பின் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கெங்கே எட்ஜ் இருக்குது, இப்போ இந்த கார்னர் இப்படி திரும்பும் போது வளையும், இந்த திரும்பும் போது வளையுன்ற இடத்துல எல்லாத்துலேயும் நீங்கள் பின் பண்ணிக்கலாம். நீட்டாக எடுத்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து சுருக்கமாக இருந்ததுன்னா ஒரு அயன் கொடுத்துக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு எங்கெங்கே உங்களுக்கு கட் பண்ணும்போது திரும்பவும் கொஞ்சம் துணி வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு மட்டும் நான் பின் பண்ணியிருக்கேன். இப்போது கட் பண்ணலாம். இது வந்து பேப்பர் கட் பண்ணுறதுக்கு தனியாக சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளாத் கட் பண்ணுறதுக்கு வேறு சிசர் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது எப்பயுமே இன்னொரு ஹேண்ட் வந்து ட்ரெஸ் வந்து அதிகமாக போகாமல் இழுத்துக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த கையை வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஷேப்புக்கு வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு.
பேட்டர்ன் ஷீட்டில் நான் வெறும் மார்க் மட்டும் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லியிருந்தேன் நெக்குக்கு. இப்போது இதில் நம்ம இவ்வளோ தான் ஷோல்டர், இதுலேயே நம்ம 1/2 இன்ச் வந்து நெக்குக்காகவும் 1/2 இன்ச் வந்து இந்த ஷோல்டர் சைட் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காகவும் போயிடும். அப்போ மீதி கொஞ்சம் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப வைடாக வேணும் அப்படின்னா இதை வந்து உள்பக்கமாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதே இடத்துல கட் பண்ணிங்கன்னா அடுத்தது ஸ்டிச் பண்ண போகிறது 1/2 இன்ச் உள்ளார போயிடும். இப்போது எனக்கு கொஞ்சம் நெக்கு க்ளோஸராக வேணும் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, இதிலேருந்து உள்ளார ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி அதில் நெக் வரைஞ்சி அதை நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இப்போது நான் இதையே கட் பண்ணுறேன். இப்போ ஸ்லிப்புன்றதுனால நம்ம நார்மலாக கொஞ்சம் டீப்பாக நெக்கும் ஷோல்டர் வந்து சின்னதாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் எங்கே மார்க் பண்ணணும் அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற 1/2 இன்ச்சில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக நான் நெக் எடுத்துக்கிறேன். இப்போது இதில் நான் 5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நெக் வந்து 5 இன்ச் இருக்குது. நான் ரெண்டுத்துக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் சேர்த்தே நான் வந்து 7 இன்ச் ஆர் 6.5 இன்ச் மார்க் பண்ண போகிறேன். நான் 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். 7 இன்ச் மார்க் பண்ணாவே அது ஆட்டோமேட்டிக்காக 7.5 மாறிடும். ஏன்னா அந்த லைனில் நம்ம கட் பண்ணிவிடுவோம். இப்போ 3.5 வந்து நெக்கோட வித், அதே தான் நம்ம கீழேயும் எடுத்துக்க போகிறோம். இந்த இடத்துல பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போது இந்த லைனை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாத் கட் பண்ணலாம். இப்போ இந்த லைன்லேயே கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கர்வ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கர்வ்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குட் சைட், another good side. இப்படி குட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இப்போ இது இந்த குட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நெக் எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கிராஸ் பீஸ் வச்சு தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போது இதில் நம்ம கட் பண்ண எக்ஸஸாக இருக்க கிளாத்தில் கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கை இருக்கிற சைட்லேயும் கழுத்து பக்கமும் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம்.
கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ கிளாத் வந்து இப்படி நீங்கள் இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஆகாது. இப்படி பிடிச்சி இழுக்கும் போதும் ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த கிளாத்லேயே இப்படி கிராஸாக நீங்கள் கிளாத் இப்படி இழுக்கும் போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இழுக்கும் போது கொஞ்சம் ரப்பர் மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் கிளாத்தை இப்படி இழுத்து பாருங்கள். இப்படி இழுக்கிறதுக்கும் கிராஸாக இப்படி இழுக்கிறதுக்கும் நீங்கள் இழுத்து பார்க்கும் போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த இடம் வந்து கொஞ்சம் அப்படியே ரப்பர் மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். அதே இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி இழுக்கும் போது அந்த அளவுக்கு அந்த ஃப்ளெக்சிபிள் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்படி வளைவு கொடுக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம கிராஸ் பீஸ் எடுக்க போகிறோம். 1.25லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்கேல் அளவு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் கிட்ட இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கிராஸ் பீஸ் எடுத்தால் போதும். ராங் சைட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேலை இந்த கிராஸாக இப்போ எப்படி நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த சைடில் நீங்கள் இப்படி ஸ்கேலை வச்சுட்டு லைன் போட்டுக்கோங்க. கிளாத்தில் அப்படியே மார்க் பண்ணும்போது கொஞ்சம் துணி சுருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக இப்படி ஸ்கேல் அழுத்தி பிடிச்சிட்டு மார்க் பண்ணலாம். ஒரு 4-5 லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்லீவ் சைடுக்கும் வேணும், நெக்குக்கும் வேணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால நம்ம அதிகமாகவே எடுத்துக்கலாம். இப்போது கிராஸ் பீஸ் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக் அண்ட் அந்த ஆர்ம் ஹோலை ஃபினிஷ் பண்ணலாம். கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இப்போ எடுத்திருக்க பீஸில் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். ஒரு பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு பீஸை நல்ல பக்கத்துக்கு மேலே, இது நல்ல பக்கம் இருக்கா, நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் இப்போது இந்த கார்னரில் வைக்க போகிறோம். இப்படி வைக்கணும். இப்போது இந்த எல் ஷேப் மாதிரி இருக்கா, அந்த மாதிரி வச்சுட்டு இதை கிராஸில் ஸ்டிச் பண்ணணும். இப்படி கிராஸாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு முடிக்கலாம். இந்த லைனுக்கு நேராக நம்மளை பார்த்த மாதிரி இந்த லைனை திருப்பிக்கோங்க. வச்சுட்டு அவ்வளோதான். இது வந்து அப்படியே கண்டினியூஸாக இப்படி திருப்பிட்டு குட் சைடு வந்துடுதா, இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடும். அந்த மாதிரி இதை இப்போ இப்படி தைச்சிட்டோமா, இது இப்போ தைச்சாச்சு. இது தைச்சதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஜாயின் பண்ண பீஸை இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பீஸ் மேலே இன்னொரு பீஸ் இப்படி இப்படி வச்சு கிராஸாக அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிற எல்லா பீஸையும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாயின் பண்ண பீஸ் ராங் சைட் திருப்பி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ண குட்டி குட்டி வேஸ்ட் பீஸ் இருக்கும், அதை நம்ம கட் பண்ணிவிடுவோம். இதை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணுங்கள். இப்போது இது ஃபுல் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸாக ஃபுல்லாக கிராஸ் பீஸாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இழுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதுதான் கிராஸ் பீஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நெக் அண்டு அந்த ஆம்போல் சைடை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே தனித்தனியாக நான் எடுத்துக்கிட்டேன். ஏதாவது ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நெக்கு வந்து ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்கிறதுனால எது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதுவும் தெரியாது நம்மளுக்கு. இதை நான் ஒரு பீஸ் மட்டும் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நெக்கு நம்ம தைக்கலாம். இது எப்படி தைக்கணும்னா, நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த நல்ல பக்கம் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த நல்ல பக்கமும் இந்த மெயின் பீஸ்க்கான நல்ல பக்கமும் இப்படி வச்சுக்கோங்க. இங்கே மேலே வந்து அன்ஈவனாக இருந்தால் இதுக்கேற்ற மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் 1/4 இன்ச் மேலே தள்ளி வைக்கிறேன், கட் பண்ணலை. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/2 இன்ச்சில் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். இந்த கழுத்தை சுற்றி வந்து 1/2 இன்ச்சில் நம்ம தைக்க போகிறோம். 1/2 இன்ச்சுனா இந்த அளவுக்கு, இந்த ஒன்றில் பாதி பெரிய கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1/2 இன்ச்சில் நம்ம சுற்றி தைக்க போகிறோம். இப்போது இது வரைக்கும் நேராக வரும். இப்போ இந்த வளைவு வந்த உடனே இந்த லைன் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, சேஞ்ச் ஆகும்போது நீடில் இறக்கிட்டு கிளாத் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்படி இந்த மேலே இருக்க துணியை இப்படி தள்ளி வச்சுக்கணும். இப்படி தள்ளி வச்சு கொஞ்சம் நகர்த்தி ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த ஷோல்டர் கிட்ட வந்தோடனே முடிச்சுட்டு இப்படி கிராஸில் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ எந்த அளவுக்கு இருக்கோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யூ வந்து மேலே வச்சு தைச்சாச்சா, இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இந்த 1/2 இன்ச்சில் தைச்சோம் பார்த்தீங்களா, இந்த 1/2 இன்ச்சில் தைச்சதை குட்டி குட்டி நாச்சஸ் போட போகிறோம். அந்த த்ரெட் வந்து கட் ஆகக்கூடாது. த்ரெட் கட் ஆகாமல் நல்லா ஃபுல்லாக டீப்பாக கட் பண்ணிவிடணும். முக்கியமாக இந்த வளைவாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இடத்த விட இந்த வளைவாக இருக்கிற இடத்துல தான் நம்ம நாச்சஸ் நிறைய போடணும். இந்த நாச்சஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, அந்த நெக்லைன் வந்து இப்போ யூ போட்டோம்னா அந்த யூ நம்மளுக்கு அந்த துணி திருப்பி தைக்கும் போது கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்டிஃபாகவே இருக்கும். இதை திருப்பும் போது ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக தான் அந்த நாச்சஸ் போடுறது. இப்போது இது உள் பக்கமாக திருப்பி தைக்கலாம். இப்போ இப்படி இருக்கா, இதை நீங்கள் இப்படி திருப்பிக்கோங்க, ராங் சைடில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்த இந்த கிராஸ் பீஸ் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த 1/2 இன்ச் வந்து இப்படி இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி, இந்த 1/2 இன்ச்சை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மறுபடியும் இந்த இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம்ல, இங்கே தைச்சிருக்கோம்ல, அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு தைங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் தைக்கலாம்.
இப்போது இந்த ஓரத்தில் ஒட்டி நம்ம தைச்சாச்சு. அடுத்தது இந்த சைடில் இப்போ திருப்பி இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இல்லை அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஆனால் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்படி திருப்பிட்டு இதை ஒட்டி இப்போ நம்ம இங்கே மடித்து இங்கே தைச்சிருக்கோமா, இதை இந்த ஒட்டி இதில் தைக்க போகிறோம். இப்போது யூனிக் வந்து தைச்சாச்சு. இப்போ இதே மாதிரி இப்போ கிராஸ் பீஸ் வச்சு நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி ரெண்டு சைட்லையும் இந்த ஆம் ஹோல் ரெண்டு சைட்லையும் ஸ்டிச் பண்ணலாம். இப்போது நல்ல பக்கத்துக்கு மேலே இதை வச்சு 1/2 இன்ச்சில் தைச்சிட்டு நாச்சஸ் போட்டு திருப்பி எப்படி இங்கே மடித்து தைச்சோமோ அதே மாதிரி நம்ம தைக்கலாம். இப்போ இந்த ஆம் ஹோல் ஸ்டிச் பண்ண மாதிரியே இன்னொரு பக்கமும் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்தையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆம் ஹோல் வந்து லெஃப்ட்லேருந்து அந்த பேக்லேருந்து அப்படியே ஃப்ரண்ட் வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணும் போது இப்படி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கொஞ்சம் உங்களுக்கு இது பண்ணும்போதே தெரியும், நெக்கு ஸ்டிச் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே ஃப்ரண்ட்டு பேக்குன்னு தனித்தனியாகவே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு இது ஓகே தான் அப்படின்னா நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆம் ஹோல் ரெண்டு சைட்லேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போது நான் இந்த சைடு எப்படி நான் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேக் சைடுக்கான நெக்கையும் ஃபினிஷ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணலாம். இப்போது நான் இன்னொரு பீஸையும் நெக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் மட்டும் நான் ஆம் ஹோல் சைடை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் போட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணணும். ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/2 இன்ச்சில் இதுவும் ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபினிஷ் பண்ணும் போது லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க அண்ட் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த இடம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், த்ரெட்டும் கட் ஆகும். அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிச்சஸ் லென்த்து வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஒரு சைடில் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு, ஜாயின் பண்ணி டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இன்னொரு பக்கம், இப்போ அந்த ஆம் ஹோல் வந்து ஃபினிஷ் பண்ணல பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி ஸ்ட்ரைட்டாக ஆம் ஹோல் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க லாக் ஸ்டிச் போட்டு.
இப்போது இதை டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்போ ஒரு பெரிய லைனாக வந்துருச்சா, இதை வந்து நீங்கள் இதுக்கு மேலே கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி தைக்காமல் கண்டினியூஸாக இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த வளைவு திரும்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இப்படி பண்ண கஷ்டமாக இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவும் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆம்ஹோல் சைடு வந்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே வந்து மடித்து தைக்க போகிறோம். 2 பக்கத்துக்கும் மடித்து தைக்க போகிறோம். ராங் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு 1 இன்ச்சில் மடித்து தைக்கணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 இன்ச்சு இந்த ஓரத்தில் தைக்கணும். 2 பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த பீஸுக்கும் இந்த பீஸுக்கும் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பக்கம் இங்கே ஒன்று தைச்சிருங்க. இப்போது இந்த 2 பக்கத்துலேயும் ஒரு இன்ச் மடித்து தைச்சாச்சு. இப்போது சைடில் ஜாயின் பண்ண வேண்டிய வேலை தான். இப்போது எப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. குட் சைடு ஓகேவா. இந்த குட் சைடு ஒன்றா வச்சுட்டு இங்கே இப்படி ஒன்றா வச்சாச்சு. இது ரெண்டுத்தையும் நகராமல் இருக்கிற மாதிரி ஒரு பின் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் ஈவனாக இருக்கணும். இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேப் வந்து ஈவனாக இருக்கணும். ஈவனாக வச்சுட்டு இங்கே உங்களுக்கு நகருது அப்படின்னா இங்கே பின் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ லூஸ் கொடுத்துருக்கீங்க, இப்போ நான் வந்து பஸ்ட்டில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விட எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச் ஆர் 1 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துக்க சொன்னேன். அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம் இல்லையா, சீம் அலவன்ஸ் நம்ம 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ நான் எனக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும், அதனால் நான் 1/2 இன்ச்சில் மட்டும் தைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளோ ஃபிட்டிங்காக போட போகிறோம் அப்படின்னா இதில் வந்து 1.5 இன்ச் பற்றி எவ்வளோ அளவு கொடுத்தோமோ அந்த அளவை நம்ம இங்கே இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சு இப்படி ஓப்பன் சைட்லேருந்து இப்போ கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஓப்பன் சைட்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோ டைட்டாக போட்டோம், எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கே நம்ம டைட்டாக போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ப்ளவுஸ் மட்டும்தான் நம்ம அந்தளவுக்கு ஃபிட்டிங்காக போடுவோம். இப்போ நீங்கள் டேப் மெஷர்மெண்ட் எடுக்கும் போதே நான் லூஸாக தான் எடுத்தேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அளவு எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து எனக்கு 1/2 இன்ச் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் 1/2 இன்ச் மட்டும் இந்த சைட்லேருந்து, இந்த கட் பண்ண சைட்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன்.
கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த இடத்துலலாம் எப்படி தைக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்படி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்ட்டிங்கில் நான் பேப்பரில் இந்த மாதிரி டாட்டட் லைன் போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லைன் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே வரைக்கும் ½ இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த ½ இன்ச்லேயே ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணும்போது எப்பயும் போல் லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த இடம் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பி இருக்கோம் இல்லையா, கொஞ்சம் திக்கான கிளாத் இருக்கும், அப்போது த்ரெட் கட் ஆகும். ஸோ நீங்கள் லாங் ஸ்டிச் வச்சுக்கலாம். த்ரெட் கட் ஆச்சுன்னா மறுபடியும் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவ்வளோ தான் வருது. பாருங்கள், இப்போ தைக்கும் போதே இந்த துணி வந்து நகர்ந்துட்டு வருது. அது நகராமல் இருக்கிறதுக்கு நான் இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து பெல் பெயின்ஸ் குத்திக்கோங்க. இந்த இடத்துல வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த சைடில் குத்திக்கலாம். ரெண்டும் சேர்த்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க, அப்போ கொஞ்சம் வந்து நகராது. இப்போது இதுலேயே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ தைச்சதுக்கு மேலேயே இன்னொரு தையலும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி திருப்பி நம்மளுக்கு இந்த சைடில் எவ்வளோ நம்ம அளவு மார்க் பண்ணோமோ அதே அளவு இங்கேயும் மார்க் பண்ணி ½ இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்லிப் வந்து ரெடி ஆயாச்சு. எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தனிஷ் ஃபேஷன் டிசைனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.